நம்மளுக்கு வந்து தடிகைப்பதியை சேர்ந்த நம்ம கிருஷ்ணமணி ஐயாவுடைய பேச்சு வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அவருடைய பேச்சு வந்து ஒரு கமர்சியல் இருக்காது, ஆனா ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கும். ரொம்ப ஆழமான விஷயத்த ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நம்ம காஞ்சி பள்ளத்துப்பதி மேல ரொம்ப ஒரு அன்பும் நேசமும் கொண்டவர். நம்ம பள்ளத்துப்பதியில பிடிமண்ணை எடுத்துட்டு போய் தடிகைப்பதியில அதானே தடிகைப்பதி உருவானது தடிகைப்பதியோட வரலாறு. அதனால தடிகைப்பதிக்கும் நம்ம காஞ்சி பள்ளத்துப்பதிக்கும் உள்ள உறவு எப்படின்னா, வானத்துக்கும் நீளத்துக்கும் போன்றது, தாகத்துக்கும் தண்ணீருக்கும் போன்றது, தாய்க்கும் மகளுக்கும் போன்றது. அப்படியான தடிகைப்பதியை சேர்ந்த நமது கிருஷ்ணமணி ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான நாடகத்தை போட வராரு. இந்த நாடகத்துல நடிக்கிறது யாருன்னா யாரும் எந்திக்க கூடாது, நாடகத்தை முடிச்சுட்டு தான் போறோம். நாடகத்தை நடத்துறவர் வந்து நம்ம கிருஷ்ணமணி ஐயா. இந்த நாடகத்துல கலந்துக்க யார் வர போறாருன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. முந்தின நேரத்துல சரஸ்வதி வந்தாங்க, நம்ம ஐயா வந்தாரு, எல்லாரும் வந்தாங்க. இந்த நாடகத்துல விவேகானந்தர் வர போறாரு. எல்லாரும் நாடகத்தை கைகள் தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இது வந்து திடீர்னு மத்தியானம் தான் ஜெகன் சொன்னாப்ல, அதனால நான் இது எதுவும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல. இது ஏதோ நான் எழுதுனதால எனக்கு சில இது ஞாபகம் இருக்கு, நிறைய இது ஞாபகத்துல இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன். இன்னொன்னு, நான் வீட்டுல கிளம்புறப்பே சொன்னாங்க, வீட்டுல பேச தெரியாது, நீ அங்க போய் பேச போறியா, நீ உருப்பிட்ட மாதிரிதான் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். இது என்னன்னா, விவேகானந்தர் அப்படின்னாலே அவர் தலப்பா கட்டினதுதான் ஞாபகம் வரும். அவரோட தலப்பாக தான் எல்லாருக்குமே ஞாபகத்துல இருக்கும். அதுக்கும் நம்ம ஐயாவளிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதே போல விவேகானந்தருக்கும் நம்ம ஐயாவளிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இது உண்மையிலே ஒரு நடந்த கதை. இது எல்லாமே கோர்வையா வச்சு நானா எழுதுனது. அது கிட்டத்தட்ட ஒரு 10 காட்சி வரும். அதை எல்லாத்தையுமே சுருக்கி, ஏன்னா இன்னைக்கு அது நடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வேணும். ஏன்னா நிறைய எடிட் பண்ணி எது அத்தியாவசிய தேவையோ அது வரைக்கும் சுருக்கி இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அது ஏதாவது குறை இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கணும். ஏன்னா இது எதுவுமே அப்படியே லைவா பண்றது, எதுவுமே பிராக்டிஸ் கிடையாது. ஐயா உண்டு. நாடகத்தோட ஒரு பதட்டப்படுறது பாருங்க. எல்லாம் யாரும் வந்து படிச்சுட்டு கிடிச்சுட்டுலாம் வந்து ஒன்றும் பண்றது இல்லை. இன்னைக்கு மதியத்துக்கு மேலதான் எல்லாம் 30 தேதிகளும் இன்னைக்கு மதியத்துக்கு மேலதான் இது பண்ண அப்படி ஆரம்பிக்கலாம். அதனால எல்லாத்தையும் ஐயா பார்த்து பாரு. இப்போது உங்கள் முன்னே விவேகானந்தர் பேசுகிறார். Requested to all my brothers and sisters, I am Vivekananda. I am coming from Kolkata. I have been traveled for all over India to spread the Hindu religions. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் விவேகானந்தர் பேசுகிறேன். இந்திய திருநாட்டில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் போரின் உச்சத்தில் இருந்த காட்சியில் இந்தியா சுதந்திரம் பெறும் என்றால் இந்திய தேசத்தில் இந்து அரசு அமைய வேண்டும் என்பதனால் கல்கத்தாவில் தொடங்கி இந்தியா முழுவதும் நான் இந்து மக்களை ஒன்று திரட்ட நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்து மக்களை ஒன்று திரள நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன். இந்துக்கள் சொல்றீங்களே, அந்த இந்துக்கள் யாரு? நாம தான், நம்ம எல்லாரும் தான். நாங்கள் இந்துக்கள் இல்ல, நாங்க தமிழர்கள். சாதி மர வேறுபாடுகள் கிடையாது. இப்ப வந்து காஞ்சி பள்ளத்துப்பதியில திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருவிழாவுக்கு வந்து விவேகானந்தர் வராரு. விவேகானந்தர் வந்து காஞ்சி பள்ளத்துப்பதியுடைய விஷயங்கள் எல்லாம் பத்தி, ஐயாவுடைய திருவிழா, ஐயா பத்தி இப்போது கேட்பார்கள், சொல்வார்கள். ஐயா இது என்ன வழிபாடு? ஐயா இது ஐயா வழிபாடு. ஐயா எளிய மக்களுக்காக தந்த அன்பு வழிபாடு. ஐயான்றவர் யாரு? அவர் எங்கதான் இருக்காரு? ஐயா என்பவர் 3 தேவர்களும் ஒருவராய் உதித்த, இந்த மண்ணில் உதித்த ஒரே கடவுள். இந்த கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக இந்த கலியுகத்தில் அவதரித்த ஐயா. இங்க ஐயா வழிபாடுக்கும் இங்க இருக்கக்கூடிய மற்ற வழிபாடுக்கும் என்னென்ன வேறுபாடு எல்லாம் இருக்கு? ஐயா வழிபாடு என்பது மிக எளிய மக்களின் வழிபாடு. எங்க எளிய மக்களுக்கு வந்து நிறைய மந்திரம்லாம் சொல்ல தெரியாது.
அவங்களுக்கு வந்து கடவுள்னா ஏதோ ஒரு இறை வழிபாடுங்கிறது வந்து ஒரு எட்டாத உயரத்துல தான் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா அந்த ஐயா வழிபாடுங்கிறது ரொம்ப எளிமையா, எளிய மக்கள் எல்லாருமே எளிமையா இறைவனை அடைவதற்கு ஐயா வந்து நமக்கு கொடுத்த இந்த துவையல் தவ வழிபாடு தான் இந்த ஐயா வழிபாடுன்னு சொல்றோம். உதாரணமா சொல்லணும்னா, இப்ப வந்து இறைவனை அடைவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை வந்து சொல்றாங்க. புத்தர் வந்து ஆசையை அடக்கினால் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எங்க ஐயா வள்ளலார் பாத்தீங்கன்னா 10 கட்டளைகளை பின்பற்றினால் இறைவனை அடையலாம்னு சொல்றாரு. ஆனா எங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா எளிய மக்களுக்காக என்னை அறியாமல் ஏதும் வகை உலகில் இல்லை, தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே, கண்ணாலே கண்ணாலே காணுமப்பா வலியதுதான், என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன் என்று எளிய மக்களுக்காக மிக எளிய வகையில் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனின் திருவடியை தொழும் மேலான துவையல் தவ வழிபாட்டை ஐயா தருகிறார். ஐயா, இங்க இருக்க கண்ணாடி எதற்கு? ஐயா, இறைவன் என்பது எல்லாரோட மனசுலதான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு. அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த கண்ணாடி இருக்கு. அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மன்னருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தாரு. ஐயா, ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டியிருக்கேன், அதோட கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. மன்னரும் வந்து பெரிய படை பரிவாரங்களோட வர்றாரு. வந்து ஐயா கோயில் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. என் மனசுல கட்டியிருக்கேன் அப்படின்னாரு. கடைசியில மன்னர் கோவப்பட்டு அவர் வந்து படுகொலை பண்ணிட்டாங்க. இது வந்து வரலாற்றுல நடந்துச்சு. அதாவது எல்லா இறைவன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே அவங்கவுங்க மனசுக்குள்ளதான் இருக்காங்க. நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கிட்டோம்னா அந்த மனசுலதான் இறைவன் வாழ்றாரு. இதுதான் ஐயா வழிபாடு. அதை உணர்த்துறதுக்கு தான் இங்க கண்ணாடி வச்சிருக்காங்க. ஐயா, இங்க ஐயா கிட்ட ஒரு பெரம்பு இருக்கு, அது எதுக்கு? ஐயா, இந்த கலியுகத்துல நீசன் எல்லாரோட மனசுலயும் புகுந்து எல்லாரோட மனசையும் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நிறைய தீய செயல்கள் வந்து இந்த உலகத்துல வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ கொடூரமான செயல்கள் மிக சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அழிச்சு இந்த கலியுகத்தை வெல்றதுக்காக தான் ஐயா தன் கையில பிரம்பு வச்சிருக்காங்க. ஐயா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்தது, சமபந்தி எதுக்கு பயன்படுத்துறாங்க? ஐயா, ஒரு காலத்துல நம்ம மக்கள்லாம் வந்து தனித்தனியா இருந்தாங்க. அதாவது ஒருத்தர் பேச முடியாது. ஒவ்வொரு இனமும் இங்க அங்க உள்ள மக்கள்கிட்ட பேசணும்னா ஒரு 33 அடி தொலைவு, 66 அடி தொலைவுன்னு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த தொலைவுல இருந்துதான் மற்றவங்களோட வந்து நம்ம வந்து பேச முடியும். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரையுமே வந்து பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு அப்படின்னு மிக கொடிய சட்டங்களால அவங்கள வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் உடைச்சி எல்லாருக்கும் தொட்டு நாமம் சாற்றி எல்லாரும் ஒன்னா அமர்ந்து ஒன்னா எல்லாரும் சமம் அப்படிங்கிற உணர்த்திற்கு தான் இங்க வந்து சமபந்தி நடக்குது. ஐயா, சுரக்கொடை எதற்கு? ஐயா வந்து பிச்சை எடுத்து தன்னோட பிள்ளைகளுக்கு அதை மிச்சம் இல்லாம எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும், எல்லாரும் சமமா இருக்கணும், இங்க யாரும் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் ஒண்ணுதான். இதனால ஐயா வந்து பிச்சை எடுத்து அதை வந்து மிச்சம் இல்லாம எல்லா மக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்காக தான் அந்த சுரக்கடை வச்சிருக்காங்க. ஐயா, இந்த தலைப்பாகை எதற்கு? ஐயா, இந்த தலைப்பாகை வந்து ஐயா நமக்கு தந்த கிரீடம். நாமெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணிய கூட அருகதையற்றவர்களா இருந்தோம். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இடுப்புக்கு மேல துணி போடக்கூடாது, முட்டுக்கு கீழே துணி போடக்கூடாது. இப்படியெல்லாம் வந்து மிக கொடிய அடக்குமுறைக்கு வந்து நம்ம இருந்தோம். அது மட்டும் இல்ல, காலில் செருப்பு போடக்கூடாது, மாடி வீடு கட்டக்கூடாது, வீட்டு முன்னால மரம் வளர்க்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த சூழல்லையும் உலகத்துல வந்து எத்தனையோ இடங்கள்ல வந்து அடக்குமுறைகள் நடந்திருக்கு. அங்கெல்லாம் யாரோ ஒரு புரட்சியாளர் வந்து அந்த அடக்குமுறையை அடக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா திருவிதாங்கூர்ல எந்த சூழ்நிலையிலையும் இந்த மக்கள் வந்து திரும்ப வந்து தலை நிமிர்ந்து நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க மேல எண்ணற்ற வரிகள், அந்த வரிகளை போட்டு போட்டு அந்த மக்களை தலை நிமிர விடாம அந்த அரசு பண்ணாங்க. இந்த மக்களை காக்கிறதுக்கு வந்த நாராயணர் தான் எங்க ஐயா. ஐயா, இந்த வாழைத்தாரெல்லாம் எதற்கு கட்டி வச்சிருக்காங்க? ஐயா, எங்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வாழை மரங்கள் வந்து அதிகமா விளையும். அது மட்டும் இல்லாம இந்த வாழை பழங்கள் மட்டும்தான் வந்து நிறைய அந்த அந்த கொத்து கொத்தா இருக்கிறது வந்து எல்லாமே குடும்பமா நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும். இதை வலியுறுத்துறதுக்காக தான் ஐயாவுக்கு வந்து வாழைத்தார்ல நம்ம வந்து பணிவிட வைக்கிறோம்.
ஐயா அப்புறம் இன்னும் ஐயாவுக்கு கொடை எதற்கு வைக்கிறாங்க? கொடை ஐயா ஒரு கொடையின் கீழே நான் அரசால வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு நிறைய செய்திகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஐயாவளியை பத்தி தெரியாத இடங்கள்ல கூட எவ்வளவோ மக்கள் திருநாமம் சூடி ஆடி பாடி ஐயாவோட வருகையை கொண்டாடுறாங்க. இப்ப கூட நம்ம திருவிழாவுக்கு அம்மா நிறைய இடத்துக்கு தர்மத்துக்கு போயிருப்பாங்க. போற இடங்கள்லாம் ஐயாவை பத்தி தெரியாத மக்கள் கூட பணிஞ்சு ராம வாங்கி ஐயாவோட வருகையை கொண்டாடுவாங்க. இதுதான் ஐயா சொல்றாரு, தெருக்கள் தெருக்கள் தோறும் சிங்காசனம் முடித்து ஆள வருகிறார் எங்கள் ஐயா அப்படின்னு. ஐயா ஒரு கொடைக்குள் ஆள வருகிறார் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த கொடை. ஒரு துறவியானவர் எல்லோருக்கும் எல்லாரையும் சமமாக நினைக்க வேண்டும். ஒரு துறவி அவர் ஒரு அந்த மதத்தை முன்னிறுத்தாமல் மனிதத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று எமக்கு அறிவுரை தந்த, எமக்கு புரிய வைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஐயா ஐயா நானும் ஐயாவை வழிபடலாமா? தாராளமா வழிபாடுங்க. சட்டையை கலட்டி தலப்பாகை அணிஞ்சு எங்க ஐயாவை தாராளமா யார் வேணாலும் வழிபடலாம். ஐயாவும் இப்போது ஐயா வைகுண்டர் அவர்கள் விவேகானந்தர் அவர்களுக்கு தலப்பாய் கட்டி விடுவார்கள். ஐயா இது உண்மையான வரலாறு. விவேகானந்தர் தலப்பாய் கட்டுறதுக்கு முன்னாடி ஐயா ரொம்ப அட்டகாசமா இருந்த நாடகம். விவேகானந்தர் அவர்களுக்கு ஐயா வைகுண்டர் தலப்பா கிட்டும் அற்புத நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எல்லாரும் கைகளை தட்டுங்கள். ஐயா உண்டு. ஆக்சுவலா ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிருஷ்ணமணி ஐயா கலக்கிட்டீங்க. நாளா இதை நீங்க என்ன பேச சொன்னீங்க, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. நீங்க என்னங்கய்யா சங்கரையா சொல்லிட்டே இருந்தாரு, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு தம்பி. அதாவது எந்த மொழியின் எண்ணெழுத்தும் ஏடாய் சேர்ந்து இவ்வுலகில் சிந்தை தெரிய அன்பருக்கு தெரிய திறமாய் எழுதி வைத்தேன் இல்லையா? எந்த மொழியை எடுத்தே வாசி துரைத்தவரும் சந்தமுடன் வாழ்ந்து மிக தர்மபதியும் காண்பாரே என்பது ஐயா வாக்கு. ஐயாவோட மொழியை எடுத்து வாசித்தா அதோடைய ரீச், அதோடைய வீரியம் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா ஐயா மொழி ஒரு அற்புதமான மொழி. வானத்திலிருந்து பெய்கிற மலைத்துளி எவ்வளவு தூய்மையானதோ அதை போல ஐயாவோட அகிலத்திருக்கும் மொழிகள் அவ்வளவு தூய்மையானது. அந்த மொழிகளை இங்க பேசிய ஒவ்வொருத்தருக்கும் ஐயா மிகச்சிறந்த வாழ்க்கையை கொடுப்பார். அப்ப பேசுறவங்களுக்கு தான் வாழ்க்கையா, கேட்கிறவங்களுக்கு வாழ்க்கை இல்லையான்னு கேட்க கூடாது. ஐயா சொல்றாரு, வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமாடான்னு சொல்றாரு. வாசிக்கிறவங்களோட அதிகமான பலனை ஐயா கேட்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா கேட்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரணுமா? எல்லாரும் கேட்கதான் செய்யறாங்க. கேட்பாங்க, இந்த வருஷம் அடுத்த வருஷம் கேட்பாங்க. முதல்ல நீ கேட்டியா, நீ முதல் வருஷம் கேட்டியா, சாமி இல்லைன்னு சொன்ன என்ன, நீ சாமி இல்லைன்னு இப்படி போறான், சாமியே இல்லை அப்படின்ட்டு. இப்ப 24 மணி நேரம் விழுந்து கிடக்குறான். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். எல்லாரும் கேட்பாங்க, சரி இவ்வளவு பேசுறேன் நான் கேட்டனா, நானும் கேட்கல, சங்கரையா கேட்டாரா, கேட்கல, எல்லாரும் ஒரு காலத்துல கேட்கல. ஆனா ஒரு ஆளு கேட்டாங்க. அது யாருன்னா பார்வதிமா. அவங்களை பத்தி ஒரு புத்தகம், நான் எழுதப்படாத முகங்கள் ஒரு புத்தகம் விளம்பரம் பண்ணல, ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்துல அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி எழுதியிருக்கேன். அதுல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய துயரம் பார்வதிமாவுக்கு நடக்குது. அந்த துயரம் நடக்கிற எந்த ஒரு பெண்ணாலும் தாங்க முடியாத ஒரு துயரம், நான் வெளியே சொல்ல விரும்பல, தாங்க முடியாத துயரம் நடக்குது. எல்லாரும் சொல்றாங்க, இந்த பண்டாரசாமியை கும்பிடுதே உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல உள்ள சொந்தக்காரங்க யாருன்னு தெரியாது, அதனால சொல்லக்கூடாது. சொந்தக்காரங்க என்ன பண்றாங்க, ஐயா போட்டோவை தூக்கி வெளியில எரிஞ்சிருவாங்க. அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தோடைய சூழல் என்னன்னா, வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. வெளியில போறது சாஸ்திரமும் சம்மதிக்காது, இது சம்மதிக்காது. சொந்த கரெக்ட் தானே, கரெக்டாக சொல்லிட்டு எதுவுமே சம்மதிக்காது. ஆனா எனக்கு என்னுடைய துயரத்தை விட, இந்த சமூகத்தை விட, இந்த சாஸ்திரத்தை விட என் அப்பன் பெரியவன் என்று அப்படி வெளியில வந்தாங்க. வெளியில வந்து ஐயா போட்டு அவன் நெஞ்சோட எடுத்துட்டு உள்ள கொண்டு வந்தாங்க. அதுதான் உண்மையான பக்தி. அதனால நான் அவங்கள சொல்ல விரும்பல. எல்லாரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துதான் வருவோம், அதை கொஞ்சம் அப்படி ஏத்துக்க வேண்டியதான். அதனால அப்படி அந்த மாதிரி ஐயாவை, அப்படி ஒரு ஐயாவை நீ மனசுல வச்சு நீ பேசுனது, நீங்க 2 பேரும் பேசுனது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சி.